ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா புது கேப்டன் எஃப்ஜே தட்டபுட்டெல்லாம் பயங்கரமாக வந்துட்டு டீமெல்லாம் பிரித்து கொடுக்குற விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. சூப்பராக இருக்குது. ஏன்னா அவர் இது வரைக்கும் வந்துட்டு நம்ம அரகண்டாக பார்த்துருப்போம். இப்போ கொஞ்சம் பொறுப்பாக பேசுகிறாரு. காரணம், பிக் பாஸ் வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்லிட்டார். வெடலை பையன் மாதிரி இல்லாமல் மெச்சூராக நடந்துக்குங்க. ஓகே பிக் பாஸ், கண்டிப்பாக நான் பண்ணுறேன், ப்ராமிஸ் பண்ணுறேன்னு சொல்லும்போது இப்படி தான் ஒருத்தர் வந்து ப்ராமிஸ் பண்ணார். கடைசியில் காப்பாற்ற வேலைன்னு சொல்லிட்டு விக்ரம கலாச்சார் செம்ம அசிங்கமாக போச்சு. அவருக்கு அப்படியே கையெடுத்து கும்பிட்டாப்புல. அந்த மாதிரி நீங்களும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு சொன்னதுனால ரொம்ப பார்த்து பண்ணுறாரு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த க்ளீனிங் டீமு, அப்புறம் வெசல் வாஷிங்க்கு வந்துட்டு இவரை போட்டாங்க, பிரஜன், அதுக்கப்புறம் சுபிக்ஷா, கனின்னு. ஏன் நான் இதை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு விஷயத்தை வைக்கிறேன். அப்போ தான் தெரியுது இவங்க ரெண்டு பேரும் யாருன்னா சுபிக்ஷாவும் பிரஜனும் மூஞ்சிக்கு நேரம் எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. ஏன்னா போன வாரம் வந்து வெசல் வாஷிங்கில் கமருது இருந்தாப்புல கமருதுன்னு நிறைய பேர் ஏமாத்திருக்கின்றாங்க. ஓ அப்படியா, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சான்ற மாதிரி இருந்துச்சு. நிறைய பேர் அவர் ஏமாத்திட்டீங்க. இவனும் வந்துட்டு வேணும்ட்டு என்ன பண்ணுறான், பரவாயில்ல மச்சான் போடுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டே போய் ஏமாறுறான். அது வந்து எனக்குமே சுத்தமாக பிடிக்கல. ஏன் அதை ஒருத்த மட்டும் தான் அந்த அளவுக்கு பண்ணணுமா? அந்த மாதிரிலாம் பண்ண அவசியம் கிடையாது. அதனால் இந்த வாட்டி நான் 3 பேர் போடுறேன். 3 பேர் கரெக்டாக இது பண்ணுங்கள். வேறு ஏதாவது தேவையில்லாமல் வந்துட்டு அங்கே போட்டாங்கன்னா அந்த மாதிரிலாம் நீங்கள் இது பண்ணுங்க. மூஞ்சிக்கு நேரம் இது உங்களோட இது, நீங்கள் தான் போடணும்னு சொல்லிட்டு போடுங்க. அதுக்காக தான் உங்களை நான் போகிறேன்னு சொல்லிட்டு இந்த 3 பேர் போட்டிருக்காரு. நல்ல விஷயம். அங்கே கம்பெனி கையெழுத்து கும்பிட்றப்பா ரொம்ப நன்றிப்பா, நீ இதை யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் இருந்தேன் அப்படின்னு. அதே மாதிரி கானா வினோத்தையும் நம்ம அமித்தையும் வந்து பாத்ரூம் கிளீனிங்கில் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு முன்னாடி வந்து என்னால் கிச்சனில் வந்துட்டு நான் பார்க்க முடியும்னு திவாகர் கிட்ட சொன்னாங்களே சாண்ட்ரா, இன்றைக்கி வந்து திவ்யா வந்துட்டு கிச்சனில் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் சபரியை போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் யாரையோ போட்ட அடுத்த நிமிஷமே என்ன பண்ணுறாங்க இவங்க, சாண்ட்ரா அப்போ நானும் வந்து கிச்சனில் போகிறேன். ஏன்னா திவ்யா இருக்காங்களா, திவ்யா கூட ஜாலியாக வந்து சிங் சாக் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இப்போ சாண்ட்ரா வாலண்டியர் கிச்சனுக்கு போகிறாங்க. இதை போன வாரமே அப்போயே சொன்னாங்க, கண்ணிக்கு பதில் நீங்கள் போங்கன்னு சொல்லும்போது ஐயோ யார் இவ்வளோ பேருக்கு வடித்து கொட்டதுன்னாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு தேவை, உடனே போகிறாங்க. ஸோ நல்ல ஒரு டீம் பிரிக்கிற மாதிரி நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. ஓப்பன் மைக்கு மாதிரி டெய்லி நடக்கணும், அதுக்கப்புறம் பீட் பாக்ஸிங் நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் இவரோட கேப்டன்சி எப்படி போக போகுது அப்படின்னு. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும், என்னென்னா விஜய் பார்வதி பேசுகிறாங்க, கரெக்டாக தான் அவங்க கொஸ்டின்லாம் வைக்கிறாங்க. இந்த பக்கம் ஒருத்தவங்க தலையில் கையை வைக்கிறாங்க, யார், திவ்யா. அப்போ புரிஞ்சுக்குங்க, இன்னுமே வந்து திவ்யாவுக்கு விஜய் பார்வதி மேலே அந்த காண்டு இருக்குது. ஆனால் வெளியே காட்டாமல் என்னத்தை சொல்ல. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.